ஹை டிசைனர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேசர் டூல், சிசர் டூல், நைஃப் டூல் அண்டு பெயிண்ட் ப்ரஷ் டூல், பால் ப்ரஷ் டூல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டூல், சிசர் டூல், நைஃப் டூல் இந்த 3 டூலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட். அது என்ன பண்ணோம் அப்படின்னா எரேசர் டூல் வந்து எரேஸ் பண்ணோம். நான் இங்கே பாருங்கள், இங்கே எரேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது போல் எரேஸ் பண்ணோம். சிசர் டூல் பாருங்கள், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். நைஃப் டூலும் அதே போல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். வாங்க ஒவ்வொன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டூல் பற்றி சொல்கிறேன். எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எரேசர் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டும் பண்ணலாம், இல்லை எனக்கு மொத்தமாகவே டெலீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பெருசாகும். என்ன பண்ணிக்கலாம்னா மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். எரேசர் டூல் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை சப்ஜெக்டோ ஒரு இமேஜ் எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. லோகோ கரெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் அகெயின் ஒரு ரெக்டாங்குலர் போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசர் டூல். இந்த சிசர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசர் டூல் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தில் தான் கிளிக் பண்ணணும். நான் இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணும்போது ப்ளீஸ் யூஸ் சிசர் டூல் ஆன் அ செக்மெண்ட் அப்படின்ட்டு கேட்குது. ஆங்கர் பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுது. நான் இந்த பாத்தில் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்குது. தென் அதுக்கு அடுத்து வர பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்குது அப்படின்னா கட் எடுத்துக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே பாத்தில் தான் வந்து கிளிக் பண்ணணும். பாத்தில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் சிசர் டூல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் டூல். நைஃப் டூல் ஒன்றும் இல்லை, கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ, எந்த மாதிரி ஷேப் வேணுமோ ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ வந்து ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, லோகோ வந்து கட் பண்ணுறீங்க க்ரியேட்டிவாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நைஃப் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. எனக்கு இது வந்து கட் ஆகணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் டூல், பால் ப்ரஷ் டூல். பெயிண்ட் ப்ரஷ் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். பால் ப்ரஷ் டூல்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் ட்ராயிங், வெக்டர் ட்ராயிங் யூஸ் பண்ணுறதுல வந்து பால் ப்ரஷ் டூல் வந்து யூஸ் ஆகுது. பெயிண்ட் ப்ரஷ் டூல் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரோக்கில் யூஸ் ஆகும். பால் ப்ரஷ் டூல் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில்லில் யூஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ பால் ப்ரஷ் டூலை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ப்ரஷ் டூல். பால் ப்ரஷ் டூலில் வந்து நான் வந்து எல்லோ கலர் பிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. பிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஓகேங்களா. இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் ப்ரஷ் மூலமாக வரைஞ்ச ப்ரஷிங் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் வெளியே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எரேசர் டூல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வெளியே போனாலும் பரவாயில்ல, கடைசியாக நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இது போட்டிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கை இமேஜ் போடணும். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போட்டுட்டேன். இதுக்கு வந்து ஃபில்லு வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருங்க. இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து பின்னாடி போகணும். இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு அரேஞ்சில் போயிட்டு பேக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக் வந்துடுச்சு. இப்போ ஒரு ட்ரீ மாதிரி வரையணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா பால் ப்ரஷ் டூலில் இந்த கலர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டீங்களா. இதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைனை வந்து ஈக்குவல் பண்ணிக்கும். ஓகேங்களா. அலைன்மெண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா.
தென் வந்து இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகேங்களா. இப்போது இந்த க்ரீனை வந்து நான் பேக்கில் அனுப்பணும் அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு பிங்க்கு சென்ட் பேக்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பேக்கில் போயிடுச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி தெரியுதுங்களா. தென் வந்து ஒரு சன் மாதிரி நீங்கள் வரையணும். அதுக்கு வந்து இந்த கிரேடியன்ட் கொடுத்துருங்க. ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரேடியன்ட் கலரில் ஒரு சன் எஃபெக்ட் வந்துடும். சன் ஆர் மூன் எஃபெக்ட் வந்துடும். ஓகேங்களா. இப்போது ட்ரீ மாதிரி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கை வரையணும், க்ளவுட் வரையணும். அகெயின் பால் ப்ரஷ் டூலில் போயிட்டு இது வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு ஓகேங்களா. அப்படி இல்லைனா இதோட சைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்களான்னா கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. தென் வந்து ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி தெரியணும். அதுக்கு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் டூலை கூட யூஸ் பண்ணி ஆப்ஷன் பாரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து பிளாக் வச்சுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் ட்ராயிங்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த பாப் ப்ரஷ் டூல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பெயிண்ட் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது போல் தான். இப்போ நீங்கள் எதாவது ஸ்கெட்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லை ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ரஷ்ஷு இன்னும் நிறைய இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு ப்ரஷ்ஷஸ் கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய டைப்ஸ் வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ரஷ்ஷோட சைஸு. இது ஒரு ப்ரஷ் டைப்பு, இது ஒரு ப்ரஷ் டைப்பு, இது ஒரு ப்ரஷ்ஷு. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது பாருங்கள் 5 பாயிண்ட்டு, இது வந்து 15 பாயிண்ட்டு. இதை நீங்கள் வரையும் போது கொஞ்சம் பெருசாக தெரியும். 15 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் லைப்ரரி மெனு இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஏரோ மார்க்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி வரும். நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஏரோ ப்ரஷ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து இன்பில்டாகவே இந்த ப்ரஷஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் ப்ரஷஸ் லைப்ரரி. இதில் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பிஎன்ஜியாக போயிட்டு தேடிட்டு இருக்கிறத விட ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துலையே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ரஷ்ஷை வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இது ஒரு ப்ரஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது ஒரு ப்ரஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இதில் விட்டிங்க அப்படி இந்த ப்ளஸ் மாதிரி வரும். விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷஸில் வந்து நீங்கள் பண்ண சப்ஜெக்ட் வந்து அதில் போய்ட்டு ப்ரஷ்ஷாக மாறிடும். இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் ஸ்கேட்டர் ப்ரஷ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதோட சைஸு ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரஷ் ஆட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ப்ரஷ்ஷு வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கான டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா எரேசர் டூல், சிசர் டூல், நைஃப் டூல். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், இமேஜு, லோகோ
ஒரு பேனரை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காகவும் தேவையில்லாத பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த மெனு எல்லாமே யூஸ் ஆகுது. பெயிண்ட் ப்ரஷ்ஷு, பால் ப்ரஷ் டூல் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்கில் தான் யூஸ் ஆகுது. பால் ப்ரஷ் டூல் வந்து ஸ்ட்ரோக்லேயும் யூஸ் ஆகும், ப்ளஸ் ஃபில்லுலேயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? பால் ப்ரஷ் டூல் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் ட்ராயிங்கு, வெக்டர் ட்ராயிங் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பெயிண்ட் ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ஒரு ட்ராயிங் போட போகிறீங்க, ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் புது ப்ரஷ்ஷும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.